ஹலோ விவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், 60 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் ரசிக்கக்கூடிய ஸ்ரீதரின் 5 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்பொழுது ரிலீஸ் ஆகும் படங்கள் 2 வாரம் அல்லது 3 வாரங்களே ஓடுகின்றன. அப்படி மேலே ஓடி வெற்றி பெற்றாலும் ஒரு தடவை மட்டும் ரிலீஸ் ஆகி அத்துடன் முடிவடைந்து விடுகிறது. அடுத்த ரவுண்டு வருவதில்லை. ஆனால் பழைய படங்களோ பல வருடங்களானாலும் இன்றும் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கின்றன. ஸ்ரீதர் இயக்கிய 60 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் ரசிக்கக்கூடிய சில படங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். 1959 ரிலீஸான கல்யாண பரிசு, ஜெமினி, சரோஜாதேவி, விஜயகுமாரி, தங்கவேலு நடித்தது. இந்த படம் வெள்ளி விழா ஓடியது. நல்ல நகைச்சுவையும் சிறந்த கதையமைப்பும் சிறந்த பாடல்களும் இடம்பெற்ற படம். இப்பொழுதும் இந்த படத்தை ரசித்து பார்க்கலாம். அடுத்து 1962 நெஞ்சில் ஓர் ஆலயம், இதுவும் ஒரு காதல் கதை. முத்துராமன், தேவிகா, கல்யாணகுமார் நடித்தது. நல்ல பாடல்கள் இடம்பெற்ற படம். இப்பொழுது இந்த படத்தை பார்த்தாலும் நன்றாக சிறப்பாக இருக்கும். அடுத்து 1964 வெளிவந்த காதலிக்க நேரமில்லை. அடேங்கப்பா, என்ன ஒரு நகைச்சுவை! சிறந்த நகைச்சுவை படம். இதுவும் ஒரு வெள்ளி விழா படமே. இந்த படத்தை இப்பொழுது பார்த்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது. ரவிச்சந்திரன், முத்துராமன், காஞ்சனா, ராஜஸ்ரீ, பாலையா, நாகேஷ் மட்டுமல்ல நடித்த படம். பாலையாவின் நகைச்சுவையும் நாகேஷ் முத்துராமனின் நகைச்சுவையும் பாராட்டும்படி அமைந்திருக்கும். அடுத்து 1967 வெளிவந்த ஊட்டி வரை உறவு, இதுவும் 100 நாட்களுக்கு மேலே ஓடிய சிறந்த நகைச்சுவை படம். சிவாஜி, டிஎஸ் பாலையா, முத்துராமன், நாகேஷ் சம்பந்தப்பட்ட நகைச்சுவை காட்சிகள் சூப்பராக இருக்கும். இப்பொழுது பார்த்தாலும் போரடிக்காது, பலமுறை பார்க்கலாம். கேஆர் விஜயாவும் அருமையாக நடித்திருப்பார். அடுத்து 1974 வெளிவந்த படம் எம்ஜிஆர் நடித்த உரிமை குரல். இந்த படம் 200 நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி பெற்ற படம். இப்பொழுது பார்த்தாலும் போரடிக்காது. நல்ல கிராமத்து கதை, நல்ல விறுவிறுப்பான படம். இப்போது பார்த்தாலும் சலிப்படைவதில்லை. நல்ல பாடல்களும் இடம்பெற்ற படம். நல்ல வசூல் தந்த படம். ஸ்ரீதருக்கு லாபம் சம்பாதித்து கொடுத்த படம். அடுத்து 1985 வெளிவந்த படம் தென்றலே எண்ணெய்த்தோடு. மோகன், ஜெயஸ்ரீ, தேங்காய் சீனிவாசன் மட்டும்பல நடித்த படம். இந்த படமும் காதலிக்க நேரமில்லை போல காதல் கலந்த நல்ல நகைச்சுவை படமாகும். இந்த படத்தில் மோகனும் தேங்காய் சீனிவாசனும் அடிக்கும் லூட்டி படத்திற்கு பிளஸ் பாயிண்டாக அமைந்தது. இளையராஜாவின் இசையும் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட். இந்த படம் வெளிவந்து கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆக போகின்றன. ஆக இந்த 5 படங்களும் 60-50 வருடங்கள் ஆகியும் இன்றும் ரசிக்கக்கூடிய சிறந்த படங்களாகவே அமைந்திருக்கின்றன. இவை அத்தனையும் ஸ்ரீதர் இயக்கிய படங்களாகும். இந்த படங்கள் போக ஸ்ரீதர் இயக்கிய இன்னும் சில படங்களும் இன்றும் ரசிக்கும்படி இருக்கின்றன. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.